சார் எனக்கு அடிக்கடி ரைட் சைடு எபிகாஸ்ட்ரிக் ரீஜன்லையும் செஸ்ட்லையும் பெயின் இருக்க மாதிரி இருக்குது, அது என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்க்கும்போது பித்தப்பையில் எதுனா கல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கோலிலித்தியாசின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா அதை நான் உடனே சர்ஜரி பண்ணணுமா, அது எதுவும் மாத்திரை மூலமாக கரைக்க முடியுமான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பித்தப்பையில் கல் என்ன சைஸில் இருக்குது, எத்தனை கல் இருக்குது, அது சிபிடியில் போய் அடைச்சிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பித்தப்பையை சுற்றி எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கா, பித்தப்பையில சுற்றி எதனா தண்ணி சேர்ந்துருக்கான்னு இதை பார்த்துட்டு அந்த மாதிரி எதனா இருக்கிற கண்டிஷன் தான் உடனே சர்ஜரி பண்ணுவோம். உங்களுக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு 6 மந்த்ஸுக்கு ஃபாலோ பண்ணால் போதும். இந்த கோலிலித்தியாசிஸ்ன்ற கண்டிஷன் எல்லாருக்குமே வருமானா, எல்லாருக்கும்லாம் கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது. அவங்க ஜென்ரலாக ஒரு மாஸ்டர் செக்கப்போ ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்டலாக இந்த கோலிலித்தியாசிஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த கல்லோட சைஸும் அது எங்கே அடைப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால எதனா பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் உடனே சர்ஜரி தேவைப்படும். நன்றி.